Hi all, welcome to Trade with Peace Coach channel. இந்தியோட மார்க்கெட் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். என்ன நடந்திருக்கு, அதோட டெக்னிக்கல் ரீசன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து 49.35 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட 0.35% வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு மேஜர் ரீசனாக அமைஞ்சது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.42% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட டெக்னிக்கல் ரீசன்ஸ் நம்ம பார்ப்போம். அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்ல ஒரு சேனல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேனல் ஃபார்ம் ஆயிட்டு சேனலோட ஹை வந்து நல்லா வந்து ஒரு எங்கல்ஃப் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேனல் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எங்கல்ஃப் கேண்டில் கொடுத்து பிரேக் ஆனதுனால நல்ல பையிங் நடந்திருக்கு. இதுதான் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பையிங் சைடு வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்ததுக்கான டெக்னிக்கல் ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு சேனல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கிறதுனால நல்ல மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பார்த்தீங்கன்னா -1.47% வந்து ஃபால் ஆயிருக்கு. நம்ம இண்டஸ்இண்ட் சிமெண்ட்டோட சார்ட் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். நம்மளோட பை அண்ட் செல் லெவல் இன்னும் வரல. ஸோ இன்கேஸ் வந்து இது வந்து கிடைச்சிச்சுன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் வந்து பை பண்ணணும்னு வச்சுக்கலாம். 908.4 மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா 917.85 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பை பண்ணுங்க. அதே மாதிரி செல் பண்ணணும்னு நினச்சிங்களன்னா 887 வந்து கீழே வந்து கேண்டில் வந்து எங்கல்ஃபோ க்ளோஸ் வச்சுச்சுன்னா 878.20 வந்து நீங்கள் வந்து செல் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா 120.90 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து 1.34% வந்து நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு மேஜர் ரீசன் அமைஞ்சது வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.88% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட டெக்னிக்கல் ரீசன்ஸ் பார்ப்போம். பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல ஒரு பாக்ஸ் பிரேக் அவுட் நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே கண்டினியூஸா வீடியோ சொல்லிட்டு இருக்கோம். பாக்ஸ் பிரேக் அவுட் எந்த பக்கம் நடக்குதோ அந்த பக்கம் வந்து பாக்ஸோட ஹை தான் நம்ம வந்து டார்கெட் சொல்லியிருக்கோம். இது கிட்டத்தட்ட பாக்ஸோட ஹை வந்து இன்னைக்கே வந்து ரீச் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் தான் இன்னும் பெண்டிங் இருக்கு. மற்றபடி இது வந்து டார்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்தரா இது நம்ம ட்ரேட் பண்ணணும் நினைச்சோம்னா நம்ம ட்ரேட் பண்ண இது வந்து ஒரு அடுத்த ஸ்விங் கிரியேட் ஆன அப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இந்த பாக்ஸோட டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆயிருக்கு. அடுத்தது ஈச்சர் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 2.46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட டெக்னிக்கல் ரீசன் பார்ப்போம். ஈச்சர் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். 0.618 வந்து ஒரு கோல்டன் ரிவர்சல் ஜோன் இது. ஸோ கரெக்டாக வந்து ஒரு லோ டு ஹை வந்து நம்ம வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம ட்ரா பண்ணோம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0.68 வரையும் தான் வந்து விக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ரிவர்சல் கேண்டில் கொடுத்துட்டு ஒரு ஹேமர் சிம்பிள் வந்து கேண்டில் கிடைச்ச பிறகுதான் வந்து மார்க்கெட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து இது வந்து ஐடென்டிஃபை பண்ணி இது வந்து ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம் ஈச்சர் மோட்டார்ஸ்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து -19.45 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட -0.06% வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஃபால் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டில வந்து நம்ம கண்டினியூஸா வந்து பார்க்கறது வந்து HDFC பேங்க். அது வந்து 0.34% வந்து இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. இப்போ நம்ம பேங்க் HDFC பேங்கோட இது பார்ப்போம், சார்ட் பார்ப்போம். இதுதான் நம்ம வந்து ஒரு மோர் தென் 1 வீக்கா வந்து இந்த லெவல்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்னும் இந்த லெவல்லே தான் இருக்கு. இது லாங் டைம் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வந்து இது இப்பயும் வந்து நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து லாங் டைம் பண்றவங்க வந்து பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்க. இன்கேஸ் வந்து மேலே பிரேக் ஆயிடுச்சுன்னா இதோட ஹை போகலாம். சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா சப்போர்ட் கீழே போகலாம். அப்படி இல்லைன்னு சொல்றவங்க இந்த லெவல் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது
ஒரு 10 டேஸா இது வந்து நம்ம இந்த லெவல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த லெவலுக்குள்ள தான் இப்போ வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டே இருக்கு. இப்பயும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவல் வந்துட்டு தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ நீங்க வந்து ஃபர்தரா வந்து நீங்க வந்து இப்போ நீங்க ட்ரேட் பண்ணணும் நினைச்சீங்களா, இன்ட்ராடே பண்றவங்க வந்து நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்களா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ட்ரேட் பண்ணணும்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா சூஸ் பண்ணிட்டு இங்க 1412.95 கீழே வந்து கேண்டில் வந்து ஒரு எங்கல்ஃப் கேண்டில் நல்லா வந்து இந்த லெவலுக்கு வந்து கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நீங்க வந்து அடுத்த சப்போர்ட் வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து செல் பண்ணலாம். இதை பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 1438 மேல கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நீங்க வந்து ஸோ இதே வந்து ஒரு பாக்ஸா இருக்கிறதுனால நம்ம இந்த ஹையை வந்து இதை வந்து ஒரு ஹையா வந்து சூஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இப்போ மார்க்கெட் வந்து எவ்வளவு தூரம் ஃபால் ஆகுது சொல்லி பார்த்துட்டு இப்போ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் வந்து அகைன் ஒரு வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ வரையும் வருதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இங்க இப்போ 618 வந்து மறுபடியும் ரிவர்சல் நடந்து இப்படி மேலே போகுதுன்ட்டு மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு நினைச்சிங்களா, இது வந்து ஒரு நம்மளோட கெஸ்ஸிங் சொல்றேன்னா இப்போ இந்த மாதிரி எவ்வளவு தூரம் ஃபால் ஆகுதோ அதை வச்சுட்டு நீங்க எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. எக்ஸ்டென்ஷன் வந்து இப்படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 1ன்றது வந்து உங்களோட டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவு தூரம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்விங் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துட்டு பை டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் செல் டார்கெட் வந்து இன்கேஸ் இந்த லெவல் இந்த பிரேக் ஆயிடுச்சுன்னா செல் மட்டும் அடுத்த சப்போர்ட் வந்து நீங்க வந்து செல் டார்கெட்டை சூஸ் பண்ணலாம். ஏன் பை டார்கெட் வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியலன்னு சொன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ இது ஃபர்தரா பிரேக் அவுட் எப்படி கொடுக்கும்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் படி யூஸ் பண்ணி போறதா இல்லைன்னா பேட்டர்ன் டார்கெட் வந்து சூஸ் பண்ணிட்டு போறதான்ட்டு நான் வந்து ப்ராப்பரா இப்போ நெக்ஸ்ட் கரண்ட் ஸ்விங் என்னன்னு ஃபார்ம் ஆன பிறகுதான் வந்து நம்ம ஃபர்தரா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். இன்ட்ராடே பண்றவங்க செல்லு கிடைச்சா மட்டும் நீங்க வந்து இது வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். பை வந்து டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க மட்டும் அவங்க அதோட பேட்டர்ன் பேஸ் பண்ணி நீங்க வந்து பை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கோடாக் பேங்க் பார்த்தீங்கன்னா 0.96% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோடாக் பேங்க் வந்து ஃபர்தரா நீங்க வந்து கோடாக் பேங்க் வந்து இன்ட்ராடே பண்ணணும்னு நினைச்சீங்களா நீங்க வந்து 2026.85 மேல வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நீங்க 2038.85 வந்து டார்கெட்டா நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை சப்போர்ட் வந்து 1997.85 கீழே வந்து கேண்டில் எங்கல்ஃபா க்ளோஸ் வச்சுச்சுன்னா டார்கெட் வந்து 1985.90ன்றது வந்து செல் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ஃபர்தரா வந்து கோடாக் பேங்க்ல வந்து இன்ட்ராடே பண்றவங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது நிஃப்டி ஐடி பாத்தீங்கன்னா 56 பாயிண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கிட்டத்தட்ட 0.23% வந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டிசிஎஸ் பாத்தீங்கன்னா -0.70% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ டிசிஎஸோட சார்ட் பார்ப்போம். டிசிஎஸ் வந்து இதுவும் வந்து ஒரு பாக்ஸ் பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. ஸோ பாக்ஸ் பிரேக் அவுட் வந்து சப்போர்ட் பிரேக் பண்ணிருக்கு. சப்போர்ட் பிரேக் பண்ணதுனால கண்டினியூஸா ஃபால் நடந்துகிட்டு இருக்கு. இதோட ஃபால் வந்து கண்டினியூ ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2890 வரையும் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஹை இந்த டார்கெட்டோட எப்படின்னா இதோட பாக்ஸோட ஹை தான் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹை தான் வந்து உங்களுக்கு வருது. ஸோ உங்க செல் வந்து ஃபர்தரா கண்டினியூ ஆச்சுன்னா இவ்வளவு 2890 வரையும் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மா பார்த்தீங்கன்னா
20 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து -0.16% வந்து இண்டெக்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா சன்ஃபார்மா பாத்தீங்கன்னா -1.10% வந்து ஃபால் ஆயிருக்கு. சன்ஃபார்மாவோட சார்ட் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். சன்ஃபார்மா நம்மளோட செல் லெவல் வரல, இருந்தாலும் இன்னைக்கு டே ஓப்பனிங்ல இருந்து கால்குலேட் பண்ணும்போது அந்த பெர்சன்டேஜ் வந்திருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்மளோட செல் ஜோன்ல தான் வந்து மார்க்கெட் இருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேல வந்து இங்க இப்போ வந்து 582.95 கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம், செல் வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்போ வந்து 576.10 வந்து உங்களோட டார்கெட்டா வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து செல் பண்ணலாம். அதுல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இப்போ இந்த உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.